பெட்ரோல் டீசல் மூலம் கடந்த 5 ஆண்டுகளில் சுமார் 36 லட்சம் கோடி ரூபாய்க்கும் அதிகமான வரியை மத்திய அரசு ஈட்டியுள்ளதாக மத்திய பெட்ரோலிய அமைச்சகம் தெரிவித்துள்ளது. காங்கிரஸ் மூத்த தலைவரும் மாநிலங்களவை எம்பியுமான ரன்தீப் சிங் சுர்ஜேவாலா கடந்த மார்ச் மாதம் முதல் உலகளாவிய கச்சா எண்ணெய் விலை 21 விழுக்காடு குறைந்துள்ளதால் இந்தியாவில் பெட்ரோல் டீசல் விலை குறைக்கப்படுமா என கேள்வி எழுப்பினார். மேலும் பெட்ரோல் டீசல் மூலம் மத்திய அரசு வசூலித்துள்ள வரி எவ்வளவு எனவும் ரன்தீப் சிங் கேள்வி எழுப்பினார். அப்போது மத்திய பெட்ரோலிய அமைச்சகம் தரப்பில் 2019 ஆண்டு முதல் 2020 ஆண்டு காலகட்டத்தில் 5.55 லட்சம் கோடி ரூபாய் வசூலிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. 2020 முதல் 2023 ஆண்டு காலகட்டங்களில் சுமார் 22 லட்சம் கோடி ரூபாய் வரை பெட்ரோல் டீசல் மூலம் மத்திய அரசு வரி வசூலித்துள்ளதாக பெட்ரோலிய அமைச்சகம் தெரிவித்தது. இதேபோல 2023 முதல் 2024 ஆண்டின் ஜூன் மாதம் வரை சுமார் 9 லட்சம் கோடி ரூபாய்க்கும் அதிகமாக வரி வசூலிக்கப்பட்டிருப்பதாகவும் பெட்ரோலிய அமைச்சகம் தெரிவித்துள்ளது.